Do you know how to divide property without a will? Generally, the only thing that remains unchanged in all homes, whether in those days or today, is the property problem. In other words, the property problem has always existed. The reason is money. Only if we have money can we survive in this world. That is what they say, that money is always ultimate. Many of us say that food and water are the only things we need to survive. But we have to buy that water and food with money. We are living in such an era. Okay, let's leave it at that. We all know this. Okay, friends, let's find out how to divide property without a will. How to divide property without a will. Normally, even if you are affectionate siblings, when it comes to property, it is you who is who and I who. Well, the head of a family dies without writing a will. Here you can see who will get that property and who can claim it. Under the Hindu Succession Act 1956, if the owner of a property dies without making a will, the property can be divided among the first heirs, such as the wife, son, daughter or mother. Similarly, if there are no first heirs, i.e. the owner's wife or children, the property can be divided among the second heirs, i.e. the son's daughter or son, daughter's daughter or daughter, brother, sister, etc. Similarly, in the past, there was a law that women did not have rights in property. But after the amendment in the Succession Act in 2005, the law states that women also have equal rights with men in ancestral property. Another important thing is that before dividing an intestate property, it should be ensured that there are no outstanding debts or transaction-related arrears on that property. உயில் எழுதாத சொத்தை பிரிப்பது எப்படி தெரியுமா? பொதுவாக அன்றைய காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி, அனைத்து வீடுகளிலும் மாறாமல் இருப்பது சொத்து பிரச்சனை மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் சொத்து பிரச்சனை என்பது இருந்து கொண்டுதான் உள்ளது. காரணம் பணம்தான். பணம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழவே முடியும். அதைதான் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் என்று சொல்கிறார்கள். நம்மில் பலரும் உயிர் வாழ்வதற்கு உணவும் நீரும் தான் தேவை என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நீரையும் உணவையும் கூட நாம் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும். அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். சரி, அதை விடுங்க, இதுதான் நம் அனைவருக்கும் தெரியுமே. சரி வாங்க நண்பர்களே, உயில் இல்லாமல் சொத்து பிரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம். உயில் இல்லாமல் சொத்து பிரிப்பது எப்படி? பொதுவாக என்னதான் பாசமான உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சொத்து என்றால் நீ யாரோ நான் யாருதான். சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கும் தலைவர் அவருடைய சொத்துக்களை உயில் எழுதாமல் இறந்துவிட்டார். அந்த சொத்துக்கள் யாருக்கு செல்லும், அந்த சொத்தை யாரெல்லாம் உரிமை கொண்டாடலாம் என்று இங்கு காணலாம். இந்த வாரிசுரிமை சட்டம் 1956 கீழ் சொத்தின் உரிமையாளர் உயில் எழுதாமல் இறந்துவிட்டால் அந்த சொத்தை முதல் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய மனைவி, மகன், மகள் அல்லது தாய் போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். அதுவே முதல் வாரிசுகள் இல்லாத பட்சத்தில், அதாவது உரிமையாளரின் மனைவி, குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தை இரண்டாம் வாரிசுகளுக்கு, அதாவது மகனின் மகள் அல்லது மகன், மகளின் மகள் அல்லது மகள், சகோதரன், சகோதரி போன்றவர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலாம். அதுபோல முந்தைய காலத்தில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை என்ற சட்டம் இருந்தது.
ஆனால் 2005ஆம் ஆண்டில் வாரிசுரிமைச் சட்டத்தில் ஏற்பட்ட திருத்தத்திற்குப் பிறகு பெண்களுக்கும் மூதாதையர் சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமை இருக்கிறது என்று சட்டம் கூறுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உயில் எழுதாத சொத்தை பிரிக்கும் முன் அந்த சொத்தின் மீது நிலுவையில் உள்ள கடன் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான பாக்கிகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டாம். क्या आप जानते हैं कि बिना वसीयत के संपत्ति का बंटवारा कैसे किया जाता है? आमतौर पर सभी घरों में एकमात्र ऐसी चीज जो अपरिवर्तित रहती है, चाहे वह उन दिनों में हो या आज, वह है संपत्ति की समस्या। दूसरे शब्दों में, संपत्ति की समस्या हमेशा से रही है। इसका कारण पैसा है। अगर हमारे पास पैसा है तभी हम इस दुनिया में जीवित रह सकते हैं। इसलिए वे कहते हैं कि पैसा हमेशा सर्वोपरि होता है। हम में से कई लोग कहते हैं कि भोजन और पानी ही एकमात्र ऐसी चीज है जिसकी हमें जीवित रहने के लिए आवश्यकता होती है। लेकिन हमें वह पानी और भोजन पैसे से खरीदना पड़ता है। हम ऐसे युग में जी रहे हैं। ठीक है, चलिए इसे यहीं छोड़ देते हैं। हम सभी यह जानते हैं। ठीक है दोस्तों, आइए जानें कि बिना वसीयत के संपत्ति का बंटवारा कैसे किया जाता है। बिना वसीयत के संपत्ति का बंटवारा कैसे किया जाता है? आमतौर पर भले ही आप स्नेही भाई बहन हो, जब संपत्ति की बात आती है तो आप ही सबसे महत्वपूर्ण होते हैं और मैं सबसे महत्वपूर्ण। खैर, एक परिवार का मुखिया बिना वसीयत लिखे मर जाता है। यहां आप देख सकते हैं कि वह संपत्ति किसे मिलेगी और कौन उस पर दावा कर सकता है। हिंदू उत्तराधिकार अधिनियम 1956 के तहत अगर किसी संपत्ति के मालिक की बिना वसीयत किए मृत्यु हो जाती है तो संपत्ति को पहले उत्तराधिकारियों जैसे पत्नी, बेटा, बेटी या मां के बीच बांटा जा सकता है। इसी तरह अगर कोई पहला उत्तराधिकारी यानी मालिक की पत्नी या बच्चे नहीं हैं, तो संपत्ति को दूसरे उत्तराधिकारियों यानी बेटे की बेटी या बेटे, बेटी की बेटी या बेटी, भाई, बहन आदि के बीच बांटा जा सकता है। इसी तरह पहले कानून था कि महिलाओं को संपत्ति में अधिकार नहीं था, लेकिन 2005 में उत्तराधिकार अधिनियम में संशोधन के बाद कानून में कहा गया है कि महिलाओं को भी पैतृक संपत्ति में पुरुषों के बराबर अधिकार है। एक और महत्वपूर्ण बात यह है कि बिना वसीयत वाली संपत्ति को विभाजित करने से पहले यह सुनिश्चित कर लेना चाहिए कि उस संपत्ति पर कोई ऋण या लेनदेन संबंधी बकाया तो नहीं है।